ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமிழ சிதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बहुत ही आनंदित நாம் होते இன்றைய हैं। வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे, வாசிப்போமா? पढ़ेंगे। 1 யோவான் पहला यूहन्ना 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 4 சொல்லப்பட்டிருக்குது. चौथा वचन में कहा गया நம்முடைய है, விசுவாசமே हमारा विश्वास ही உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். संसार पर विजय प्राप्त करता है। ஒரு அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है। எது ஜெயிக்குமா? क्या विजय प्राप्त நம்முடைய करता है? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். हमारा विश्वास ही संसार पर विजय प्राप्त எந்த करता है। காரியத்துல தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க? कौन से कार्य में आप लड़खड़ा रहे हो? எந்த காரியத்துல அவிசுவாசத்துல காணப்பட்டு கொண்டு कौन से இருக்கிறீங்க? कार्य में आप अविश्वास में हो? எந்த காரியமோ நடக்காதுன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? कौन सा कार्य नहीं हो सकता करके आप सोच रहे இன்னைக்கு हो? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, आज परमेश्वर का वचन कहता உங்களுடைய है, விசுவாசமே आपका विश्वास ही உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். संसार पर विजय प्राप्त करता விசுவாசம் है। வைங்க. विश्वास रखिए। அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைங்க. उसके वचन पर विश्वास रखिए। இயேசுவின் விசுவாசம் வைங்க. यीशु पर विश्वास रखिए। நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது विश्वास रखते समय உலகத்தை ஜெயிக்கவள காணப்படுவீங்க. संसार पर आप विजय प्राप्त உங்க करोगे। விசுவாசத்தை விட்டு आपके विश्वास ஒருபோதும் தூர से போகாதீர்கள். कभी भी दूर मत जाइए। உங்க விசுவாசத்தை விட்டு आपके विश्वास से கர்த்தரை மறந்து விடாதீர்கள். परमेश्वर को मत அவரை भूलिए। நம்புங்க. उस पर भरोसा அவரை कीजिए। விசுவாசம் उस வைங்க. पर विश्वास रखिए। இறுதி வரைக்குமாக आखिरी तक உம்மை நான் நம்புவேன், आप पर मैं विश्वास என் அற்புதம் रखूंगा। செய்யும் என்று சொல்லி मैंने अद्भुत कार्य நீங்க कीजिए ஜெபிக்கும் करके பொழுது प्रार्थना करते समय உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். संसार पर विजय प्राप्त करने वाली நீங்க कौन है? உலகத்தை ஜெயிப்பீங்க. आप संसार पर विजय प्राप्त करोगे। விசுவாசிக்கிறவன் विश्वास जो करता है பாக்கியவான் என்று वो சொல்லப்பட்டிருக்குது. धन्य है करके कहा गया है। விசுவாசிக்கிறவர்களுக்காக विश्वास जो करते हैं ஆண்டவர் परमेश्वर பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். उनके लिए बड़े अद्भुत कार्य करना இயேசு चाहता சொல்லி है। இருக்கிறார், यीशु कहता है, என்னை விசுவாசிக்கிறவன் जो मुझ पर विश्वास करे என்னிலும் वो मुझसे भी அவன் பெரிய கிரியைகளை वो செய்வான். बड़े बड़े क्रियाओं को करेगा। விசுவாசம் வைங்க. विश्वास रखिए। உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபைகளை संसार पर கொடுப்பார். विजय पाने के लिए वो ஒரு अनुग्रह ஜெயத்தை देगा। தருவார். एक जय को वो நாம் देगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। அருமை பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं। பிள்ளைகளுக்காக अपने ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते நாமம் हैं। தொடர்ந்து மகிமைப்படட்டும். आपका नाम लगातार महिमा விசுவாச पाए। பாதையில विश्वास के मार्ग में முன்னைக்கு செல்லத்தக்கதாக वो आगे बढ़ने கிருபை கொடும். आप अनुग्रह दीजिए। உலகத்தை ஜெயிக்கவளா மாற்றும். संसार पर विजय पाने वाले के रूप में தாழ்த்தி बदल दीजिए। ஜெபிக்கிறோம். लीन करके प्रार्थना करते हैं। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। आमेन। आमीन।